எவனு பையில இருந்து ஒத்த பைசா எடுக்க கூடாது. பூரா செலவு அன்னை விட்டு செலவுதே. அன்னை வாங்கி குடுத்துக்கிட்டே இருப்பேன். நீங்க எவ்வளவு வேணாலும் வாங்கி குடிச்சுக்கிட்டே இருக்கணும். ஆமா குடிப்போம்ல. ஆமாடா, நான் பார்த்தனே எஸ்ஏசி நப்பரி மன்றம் போட்டுருந்துச்சு. விஜய் அப்பா வந்து திறந்து வச்சாரா? விஜயோட அப்பா எஸ்ஏசின்னு, இது எஸ்ஏஎஸ். அப்படின்னா சைட் அடிக்காத ஒரு சங்கண்ணா. டேய், அவ்வளவு நல்லவங்களாடா நீங்க. ஆமாண்ணே ஆமாண்ணே. சரிடா. அண்ணா 2 சிக்கன் போடுண்ணா. யாருக்கு? அடைக்கலத்துக்கு தானே? ஆமா. 3 கொண்டு போய் குடியா. சரி. வாட் இஸ் திஸ்? ஏன் அழுகுற? அத சொன்னா நீங்க தாங்க மாட்டீங்கன்னு சும்மா சொல்றா. அண்ணே, மாடு மேய்க்கிறவளந்து மாங்காய் விற்கிற வரைக்கும், பூ விற்கிறவளந்து புளியங்காய் விற்கிற வரைக்கும் ஒருத்தி கூட எங்களை ஒரு வாட்டி கூட பார்க்க மாட்டேன்டாளுங்கண்ணே. அப்பதான் நாங்க ஒரு முடிவு எடுத்தோம். அவளுக்கு என்ன பார்க்க மாட்டேன்னு சொல்றது? அவளுகளை இனிமே பார்க்க மாட்டோன்னு நாங்க முடிவு பண்ணோம். அப்ப உருவானதுதான் இந்த சங்கம். உங்க கொள்கை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா. எவ்வளவு நேரம் தானே கதையை கேட்டுட்டு இருப்பா? இன்னொரு ஃபுல்லு சொல்லலாம். போதையில இருந்தாலும் பொறுப்பா இருக்கியடா. டேய், தம்பிகளுக்கு ஒரு புல்ல அனுப்பு. அது என்னண்ணே எப்ப பார்த்தாலும் கோடு சுடோட இருக்க? டேய், அண்ணி போட்டு பழகிட்டேன்டா. போடாம இருந்தா பெஸ்ட் ப்ராப்ளம் ஆயிரும். அப்போ கண்ணாடி வச்சு கலட்டலாம்ல. டேய், அண்ணனுக்கு பழகி போச்சுடா. கலட்டுனா அலர்ச்சி ஆயிரும். அலர்ச்சி. அண்ணன் சொன்னா சரியா தான் இருக்கும். அண்ணே 2 புல்லு சொல்லவா, முழு கோழி சொல்லவா? வேற என்ன சாப்பிடுறீங்க? ஒண்ணு வேணா, பில்ல கொடு. அண்ணே அப்படியே அந்த பழைய பாக்கியம் கொடுத்தோண்ணா. ஏய், அந்த பழைய அக்கௌண்ட்டை சேர்த்து எடுத்துட்டு வாயா. 15,000மா? 6 மாசமா உன் அக்கௌண்ட்ல தானே குடிச்சிட்டு இருக்கிறோம். டேய், டாஸ்மார்க்ல முத கடை வச்சு குடிக்கிறவங்க நீங்க தான்டா. உன் விசிட்டிங் கார்டுக்கு அவ்வளோ மரியாதை. டேய், அது விசிட்டிங் கார்டா, கிரெடிட் கார்டு இல்ல. யோ, இந்தாயா 50,000 ரூபாய் கட்டு. அண்ணனுக்கு என்றதுக்கு நேரம் இல்ல. போய் 15,000 ரூபாய் எடுத்துக்கிட்டு மிச்ச காசை கொண்டு ஓடியா. போ. என்னடா மாப்பிள்ள, எங்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்ல வந்துட்ட? சிக்கடி மாதிரி கேவலமான ஆளுங்க நாங்க இல்லடா. அம்மாவை பத்தி தப்பா நினைக்காத தம்பி. மகன் கஷ்டப்படுவான்னு சொல்லி 500 ரூபா செலவுக்கு காசு கொடுத்து விட்டுச்சு. வர்ற வழியில 200 ரூபா செலவாகி போச்சு தம்பி. மாப்பிள்ள, ஒண்ணும் கவலைப்படாத மாப்பிள்ள. நம்மளாம் மதுரைக்கு போறோம், உழைக்கிறோம், மதுரையை விலைக்கு வாங்குறோம். அப்ப முதல்ல ஒரு ஹோட்டல் வாங்குறோம். எதுக்கு? அப்பதானே சாப்பாடு பிரச்சனை இருக்காது. தம்பி பஸ் வந்துருச்சு தம்பி. மாப்பிள்ள, அப்படியே எனக்கு 2 சீட் போறான். தம்பிலா பார்த்து ஏறுங்க. 2 டிக்கெட் போட்டு போறாங்க. பாட்டு கிட்ட போட்டு என்னடா இவ்வளவு கூட்டமா இருக்கு? பொருள் வித்து எதுவும் காட்டுறாங்களா? வாங்க சார், வாங்க சார், வாங்க சார், வாங்க சார், வாங்க சார். இது சாதாரண மூலிகை சார் இல்ல சார். அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, அமேசான் காடுகள்ல இருந்து நேரடியா கொள்முதல் பண்ணி கப்பல்ல இருந்து மக்களுக்காக சுத்தமான முறையில் கொண்டு வந்த மூலிகை சார் சார். சுகர் ஃப்ரீ சார், கொலஸ்ட்ரால் ஃப்ரீ சார், போன் ஃப்ரீ சார், பிரெயின் ஃப்ரீ சார், ஹெல்த் ஃப்ரீ சார், கேர் ஃப்ரீ சார். என்ன சார் பொம்பளை சமாசாரம் எல்லாம் விக்கிறீங்க? விளக்கென்ன? நான் கேர் ஃப்ரீ நான் சொன்னேன். கேர் ஃப்ரீ தான்டா சொன்னேன். அதுக்காக ஃப்ரீ சொல்ல முடியுமா? ஏன்டா படுத்துறீங்க? பாருங்க சார், பல பேருக்கு குனிஞ்சா நிமிர முடியாது, நிமிர்ந்தா குனிய முடியாது, உட்கார்ந்தா எந்திரிக்க முடியாது, எந்திரிச்சா உட்கார முடியாது, படுத்தா தூக்கம் வராது, மூட்டு வலி, கால் வலி, கை வலி, முதுகு வலி, புடனி வலி, கழுத்து வலி, தசை பிடிப்பு, இந்த மருந்தை குடிச்சோன்னா எல்லாமே கத்த பறந்து போயிரு சார். இவ்வளவு ஏன் சார்? 60 வயசு கிழவன் கூட 20 வயசு குமர மாதிரி துள்ளி குதிச்சு கில்லி விளையாடுவா சார். அப்போ கிரிக்கெட்ல விளையாட முடியாதா? கேள்வி கேட்கிறது ரொம்ப ஈஸி, முடியலடா. இன்னொரு முக்கியமான விஷயம் சார், 150 வருஷ பாரம்பரியம் மிக்க மூலிகை சார் சார். அப்படின்னா 150 வருஷமா அந்த பிளாட்ஃபார்ம் தொட்டு முன்னேறவே இல்லையா? ஏன்டா ஏன்? 150 வருஷமா ரயில் தண்டவாளத்துல தானே போகுது, தரையிலையா ஓடுது? எதை எங்க விற்கிறோமோ அங்கதான்டா விற்கணும். கேள்விக்கு பிறந்தவனே. தம்பி, நம்ம ஊர் பீத்தக்காளி செடி. ஏய்,
நானும் அதே ஊர் தான். அண்ணே நான் 3 எடுத்துக்கிறேனே. 6 கூட எடுத்துக்க தம்பி. சரிண்ணே. காசை கொடு ராசா. அண்ணே நீங்க தானே ஃப்ரீன்னு சொன்னீங்க. அட எல்லாம் எடுத்தவனே எதடா ஃப்ரீன்னு சொன்னேன்? சுகர் ஃப்ரீ. இத சாப்பிட்டா சக்கரை வியாதி குறையும் வராதுன்னு சொன்னேன்டா. புளி மூட்டை குத்துனாப்புல வச்சிரு. மணிக்கட்டோட கையை வெட்டி போடுவேன். நமக்கு எதுக்கு வந்த இடத்துல வம்பு? அவன் ஃப்ரீன்னு சொல்லிட்டு ஃப்ராட் பண்ணிட்டு இருக்கான். ஜெயிச்சிரோம்ண்ணா. ஆமா தம்பி, எனக்கு நம்பிக்கை வந்துருச்சுண்ணே. மதுரையில மண்ணை வித்தா கூட பழச்சிக்கலாம் போல இருக்க. கரெக்ட் தம்பி. நம்ம ஊர் பீத்தக்காளி செடியை கொண்டு வந்து சித்த வைத்தியம்ன்றேன். அதை விடுனே, நாளைக்கு சாகரமா இருக்கான் இவனை போய் வைத்தியங்கிறாங்க. வைத்தியக்கார போய் உள்ளே பச்சை பச்சையா போய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கான். கிட்ட கேட்போம். கேளு தம்பி. 80 என்ன என்னையா? இங்க ஜெயாக்கா மார்க்கெட் எங்கண்ணா இருக்கு? ஜெயாக்கா மார்க்கெட்டா? இங்க ஜெயாக்கா மார்க்கெட் கிடையாது, கொய்யாக்கா மார்க்கெட் கிடையாது. ஒரே ஒரு மார்க்கெட், சென்ட்ரல் மார்க்கெட் தான். உள்ள போய் பாரியா. ஒண்ணும் தெரியாது மாப்பிள, வாங்க உள்ள போய் பாத்துக்கலாம். ஆளு மண்டையும் பாரு. 4 அக்கா இங்க ஜெயாக்கா மார்க்கெட் எங்க இருக்கு? ஏ ஜெயாக்கா, உன்னை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. ஆத்தே மருமையே வாயா மருமையே. வாயா வா வா வா. என்னையா ஊர்ல மதினி நல்லா இருக்கா? நல்லா இருக்குக்கா. இதுகெல்லாம் ஃப்ரெண்ட்ஸா? ஆமாக்கா. என்னக்கா ஜெயாக்கா பேர்ல மதுரையில பெரிய மார்க்கெட்டே இருக்குன்னு அம்மா சொல்லிச்சு. ஆனா இங்க வந்து பார்த்தா வேற வேற பேர்ல நிறைய போர்டு மாட்டி இருக்கு. அவன் கடையில அவன் பேரத்தையும் போடுவியா, நம்ம வேறையா போடுவியா? என்னக்கா சொல்ற? அட அதை விடியா, எல்லாம் ஒரு விளம்பரம் தானே. நம்ம ஊர்ல நடக்காதா? நிலமே இல்லாதவன் நிலக்கலான்னு சொல்லி தெரியறதில்ல. 10,000 வெட்டிக்கிட்டு பைனான்ஸ் பீத்திட்டு தெரியறதில்ல. உண்மையை சொன்னா எவன் மதிக்கிறேன் அந்த காலத்துல? அதை விடியா, நீங்க பசியோட வந்திருப்பீங்க. இருங்க. ஏ முருகா, என்னக்கா? வெள்ளம்மா கடையில போய் ஜெயாக்கா சொன்னேன்னு பிள்ளைகளுக்கு வகுறார சாப்பாடு போட்டு கூட்டு வா. சாப்பாடா? என்ன வெள்ளமாயே? வா முருகா. ஜெயாக்கா கடை 4 டிக்கெட் எல்லாம் நம்ம வேலுக்கு தான். டேய் வாங்க உள்ள. நீங்களுக்கு என்ன கொடுக்க? வழக்கம் போல பரோட்டாவும் குடல் கறியும் தான். சீக்கிட்டாங்களா? ஆளுக்கு நவால்னே. ஆளுக்கு வைப்பா. இங்க வைனே முதல்ல. மறக்காரா? பொருள் சொல்லு. ஏய், சாப்பிடுற நேரத்துல ஏன் தண்ணி வைக்கிற? டேய் சாப்பாடு தானே தண்ணி வைப்பாங்க. பாப்பா. டேய் விக்கிக்கு செத்துட்டு போறீடா. எவரும்லாம் பேசானே. தண்ணி குடிச்சா நிறைய சாப்பிட முடியல. போனே போய் சால்னா எடுத்துட்டு வா போ. ரைட்ரா. இலைய கீழே ஓடணுமா? எல்லாம் நாளைக்கு காலையில கீழே தானே போகுது. டேய் திருப்பி விட்டு போறான். அட சொட்ட பல. தம்பி வாங்க, கையையும் தொடச்சிட்டு போங்க. குடுனே. அவங்க சாப்பிட்டு நமக்கு வைக்க விட்டாங்க. இந்தா எல்லாம் சூப்பர்ல. என்ன வேலுடா. எம்பட்டு பாப்பில்ல? பார்த்து சொல்லுவோம். உங்ககிட்ட என்னத்த பெருசா கேட்டுற போறேன். ஒரு நாள் வியாபாரத்தை கொடுத்துட்டு போ. சரிதா வாணா. கேள இருப்பா. ஏப்பா ஆனது ஆயிப்போச்சு. உங்களுக்கு இன்னும் என்ன வேணும்னு கேளுங்க. அண்ணன் நல்லபடியா செஞ்சு தரேன். புர்ரா. அண்ணே மதுரைனா வெட்டு குத்துக்கு தான் ஃபேமஸா? வேற என்ன? இந்த குத்துப்பாட்டு கித்துப்பாட்டுலாம் கிடையாதானே? அண்ணன் அண்ணன் என்னடா கேக்குறீங்க? பார்த்து செய்யனே. பார்த்து செய்யவா? ஆஹா. சர்ரா போய் உடைகளை மாத்துங்க. உல்லாசத்துக்கு தயாராகுங்க. சிம்மக்கல்லு போறோம். சிம்ரனை வாக்கா வாக்கா. வெங்காயம் தக்காளி கேரட் கோஸ் பீன்ஸ் முருங்கக்காய் ஃப்ரிட்ஜ்ல வச்ச மாதிரி ஃப்ரெஷ்ஷான காய் இருக்கா? வாக்கா வாக்கா. என்ன சூப்பர் காய்கறி. வாணா வாணா வந்து வாங்கிட்டு போனா வாணா. வெங்காயம் தக்காளி கேரட் கோஸ் பீன்ஸ் வாணா வாணா. வாக்கா வாக்கா வாக்கா. ஒரே நாளே வியாபாரத்துக்கு எடுத்துறோம் போல இருக்கு. வராது பொழுது போனா கிடைக்காது. இந்தாண்ணா பைய புண்ண காசு எடுண்ணா. இந்தாண்ணா சில்லறைய புடிண்ணா. ஏப்பா இது என்ன மார்க்கெட்டா இல்ல தெருவா? என்னவோ தள்ளுவண்டியில வியாபாரம் பாக்குற மாதிரி கூவி கூவி விக்கிற. நீங்க எல்லாம் காய்கறி வாங்கி விக்கிறவங்க. நாங்கெல்லாம் அப்படி கிடையாது. விதைய போட்டு நீரை பாய்ச்சி முளைக்க வச்சு விளைய வைக்கிறவங்க.
விளைய வைக்கிறவங்களுக்கு விற்க தெரியாதா? போக்கா. இவங்கிட்ட என்னத்த போய் பேசுறது? வாங்கக்கா வாங்கக்கா வாங்குங்கக்கா. வாழைக்காய், முருங்கைக்காய், சொரக்காய், பாவக்காய், அவரைக்காய். எத்தனை கடை கொக்கா மக்கா. முள்ளங்கி சாப்பிட்டா மூலத்துக்கு நல்லது, கேரட் சாப்பிட்டா கேன்சர் நல்லது, பீட்ரூட் சாப்பிட்டா பித்தத்துக்கு நல்லது, கோஸ் கேஸுக்கு நல்லது, பீன்ஸ் ஆம்ஸுக்கு நல்லது, மாங்காய் மஞ்சக்காமலுக்கு நல்லது. இப்ப நான் சொல்ல போறது காய்கறி வைத்தியம். எல்லாரும் கவனமா கேட்டுங்க. எந்த காய் சாப்பிட்டா எந்த நோய் இப்ப சொல்ல போறேன், பாத்துங்க. காயை தின்னா நோய் பரவுன்னு கல்வெட்டுல எழுதிருக்காங்க. அண்ணன் கேட்டுக்க, அக்கா கேட்டுக்க. காய்கறியிலே சிறந்தது சொரக்காய். சொரக்காய் சாப்பிட்டா சுகருக்கு நல்லது. சுகர் இருக்குவே சொரக்காய் சாப்பிட்டானா செத்து போயிருவான்டா. நீ என்ன பெரிய ஆயுர்வேதிக் டாக்டர்? ஆயுர்வேதத்தை பத்தி நீ பேசாத. ஆயுர்வேதத்துக்கு ஆஸ்கார் அவார்டு வாங்குறேன் நானு. பீச்சக்காய் செடியை புடுங்கி வச்சு சாரை புளிஞ்சு சுகர் ஃப்ரீ, பிரெயின் ஃப்ரீ, பிளட் ஃப்ரீ வித் கொள்ளக்காய் சம்பாதிக்கலடா. நான் தான் கேட்டேனா? வேலைய பார்த்து போவியா? அக்கா வாங்க. பால்ல பாயசம் குடிச்சிருப்பீங்க, பருப்புல பாயசம் குடிச்சிருப்பீங்க, சேமியால பாயசம் குடிச்சிருப்பீங்க, சவ்வரிசில பாயசம் குடிச்சிருப்பீங்க, ஏன் பருத்தில கூட பாயசம் குடிச்சிருப்பீங்க, பாவக்காயில பாயசம் குடிச்சிருக்கீங்களா? குடிச்சு பாருங்க, சூப்பரா இருக்கும். பாவக்காயில பாயாசம் காசுனா கசக்காது. பால் ஊத்துற வயசுல உனக்கு என்ன பாயசம் கேக்குது? பாயசம் இனிச்சா என்ன கசனா பாயா? அண்ணா கேட்டுக்கண்ணா, பாவக்காயில மட்டும் பாயசம் செஞ்சு குடிச்சேன்னு வச்சுக்குவேன். பாருங்க, நான் பேசின வசனத்தை அப்படியே பேசுறான். ரைட்ஸை வாங்கி செடியை வித்தவன் நானு, ரைட்ஸே வாங்காம ரீமேக் பண்ணிட்டானே. என்ன வேணும் தம்பி? தக்காளி 2 கிலோ போடுப்பா. 2 கிலோ 4 கிலோ வாங்கிக்கலாம். நாளையில லாரி ஸ்ட்ரைக்னா பையப்படினா. வேற என்ன வேணும்? உருளைக்கிழங்கு 2 கிலோ போடு. 2 கிலோ ஏனா? ஊட்டில ஒரே மழைண்ணா, கிழங்கு ஒரு 4 ஆவணா. 4 கிலோ வாங்கிக்கண்ணா. கேரட் 2 கிலோ போடு. என்னடா சும்மா 2 கிலோ வாங்கிட்டு வாங்குற 4 கிலோ வாங்கிக்கண்ணா. இந்தானே புடினா. அண்ணா பீட்ரூட் 4 கிலோ வாங்கிட்டு போடா, சூப்பரா இருக்குண்ணா. போடு அண்ணா. 395 ரூபா ஆச்சுண்ணா. 10 ரூபா தேங்காய் உனக்கு 5 ரூபாய்க்கு தரேன். 4 ரூபா கொடுத்துண்ணே. அண்ணே காசுண்ணே. அண்ணே நமக்கெல்லாம் என்னைக்கு தான் நல்ல காலம் பிறக்க போதோ தெரியல. 4 மணி ஆனால் அந்த வேன் வருது. வெட்டியா உட்காந்து பார்த்துட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சு போக வேண்டியதா இருக்கு. மாப்பிள்ள அங்க போடுறா. தம்பி சிவப்பு கூட திரும்பி பேசும் பாரு. இந்த நான் சொன்னேன்ல பாரு மாப்பிள்ளை, இவளுகளை டெய்லி வேலைக்கு போறாளுங்கடா. இவள ஒருத்தே கல்யாணம் பண்ணா போதும்டா. வாழ்க்கை பூரா உட்கார்ந்து சாப்பிடுவாங்க. டேய் கலையில இருக்கிறவளே கிடைக்கிறது இல்ல. இவங்கள மில்லுக்கு போறவங்கடா. சான்ஸே இல்ல. உங்கடா வெட்டி பயலோடா. ஒரைக்கு நாய் நாக்க தொங்க போட்ட மாதிரி தொங்க போட்டுக்கிட்டு அலையறீங்க. விளங்காத பயலோடா. நீ கவலைப்படாத மாப்பிள்ள. நம்ம அருமை பெருமைகளை பத்தி இவளுக்கு என்ன தெரியும்? இதே இது சென்னை, டில்லி, மும்பை, கல்கத்தான்னு போன வச்சுக்கோயேன், ஹைடெக் ஃபிகர்ல ஒன்னு அள்ளிட்டு போயிருவாங்க மாப்பிள்ள. என்னடா சொல்லாம கொள்ளாம திருத்துப்பு இங்க வந்து நிக்கிற? என்னண்ணே ஊர்ல ஃபேக்டரி வச்சுக்கன்னு சொன்னீங்க, இங்க வந்து பார்த்தா 2 அடுப்பும் அடை செட்டு வச்சு முறுசுறீங்க. இதுவும் பேட்டரி தான். மதுரையில இருக்கான்னு சொன்னாங்க. இங்க எதுக்கு வந்த? ஒரு சின்ன பிரச்சனைண்ணே. என்னடா பிரச்சனை? வேலை நேரத்துல எதுவும் தண்ணி நீ அடிச்சுட்டியா? கடக்கு வழக்கு தெரியாம காசு வளர்த்த விட்டியா? இல்லண்ணே. இல்ல இஞ்சி வாங்க வந்த புள்ள இடுப்பு நல்லா இருக்குன்னு கைய வச்சு விட்டியா? வேற என்னடா பண்ண? கல்லாப்பட்டியில கலெக்ஷன் அதிகமா இருக்குன்னு காசு அடிச்சு விட்டியா? காசா இல்லண்ணே, அசிஸ்டன்ட் கமிஷனர் அடிச்சிட்டேன். என்னது அசிஸ்டன்ட் கமிஷனர் அடிச்சு விட்டியா? அடுப்பு ஆஃப் பண்ணுங்கடா. டேய் இந்த நேரத்துல அடுப்பு ஆஃப் பண்ண சொல்ற? அண்ணே ஒரு பேட் நியூஸ்னே. என்னடா? முறுக்கு கல்லு மாதிரி இருக்குன்னு 10 பண்டல் ரிட்டர்ன் வந்துருச்சுண்ணே. அதை எங்கண்ணே போடுறது? ஏன் தலையில போடு. நேர காலம் தெரியாம பேசுற போடா. டேய் யாரா அந்த புள்ள? உனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லாம இருக்கு. இது வேற என்ன? வேற என்ன? மினிஸ்டர் பொண்ணுண்ணே. என்னது மினிஸ்டர் பொண்ணா? ஆமாண்ணே, அவங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனைண்ணே. இவ்வளவு பிரச்சனைய வச்சுக்கிட்டு என்ன ஏன்டா பார்க்க வந்த? உங்களை விட்டு அடைக்கலம் கொடுக்க வேற யாருன்னே இருக்கா? 4 பக்கமும் வலை வீசி தேடிட்டு இருக்காங்கண்ணே. எங்களுக்கு நீங்க தானே ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும். டேய் முதல்ல இந்த சின்னங்கிற வார்த்தைய தூக்குடா. இங்க பாருடா, நானே பல பிரச்சனையில வாழ்ந்துகிட்டு இருக்கேன்டா. என்ன நம்பி 200 பேர் வேலை பார்க்கறாங்கடா. என்னண்ணே 20 பேர் தான் இருக்காங்க. அவங்களுக்கு குடும்ப குட்டி இருக்குல்ல, அத சேர்த்தது. இந்த முதல்ல அத புடி. எனக்கு ஒரு உதவி பண்றா. நான் உன் ஊர்க்காரங்கிறதையும் நீ என் ஊர்க்காரங்கிறதையும் நீங்க வந்ததையும் என்னைய பார்த்ததையும் யாருக்கிட்டையும் சொல்லிவிடாத. போய் சொன்னா தப்பு இல்லையாண்ணே? ஏடேய் ஏசி அடிச்சது தப்பு இல்ல, மினிஸ்டர் மாலை கூட்டு வந்தது தப்பு இல்ல, ஒரு அப்ராணிய கோர்த்து விடுறது தப்பு இல்ல, போய் சொன்னா மட்டும் தப்பா? அரிச்சதுல ஃபேமிலி முதல்ல இருந்து கிளம்புங்கடா. நாங்க கிளம்புறோம்ண்ணே, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களை காப்பாத்திக்கணும்னா உங்க ஃபேக்டரி எல்லாம் மூடிட்டு தலைமறைவா இருக்குண்ணே. நான் என்ன மயத்துக்குடா தலைமறைவா இருக்குன்னு?
இதுனா நான் உழைச்ச சொத்து. இவங்க அப்பா மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க கமிஷன் ஆபீஸ் போயிருந்தோம்ண்ணே. ஃபேக்டரி ஓனர் நீங்க, உங்க பேரை சொன்னா எல்லாருக்கும் தெரியும்னு சொல்லிட்டு ஊர்ல கொடுத்தீங்களே விசிட்டிங் கார்டு, அதைத்தானே கொடுத்துட்டு வந்தேன். என்னது? இன்னையில இருந்து பேட்டரி லீவுடா. ஐயோ, ஊருக்கு போனோமா, குலதெய்வத்தை கும்பிட்டோமா, கறிக்கஞ்சிய குடிச்சோமான்னு பேசாம வராம கரகாட்டக்காரி முதற்கொண்டு இறங்கி போய் விசிட்டிங் கார்டை கொடுத்து கண்டபடி இப்படி மாட்டிக்கிட்டியடா. என்னது இது? விசிட்டிங் கார்டு எல்லாம் போனால வரது. இந்த ஊருக்கு போறது, எந்த தேசத்துக்கு போறது ஒண்ணுமே புரியல. சார், இவன் துணிமலை சுருட்டிட்டு ஊரை விட்டு ஓட பார்த்தான் சார். பையன் கையுமா பிடிச்சு கொண்டு வந்து போட்டிருக்கோம் சார். நீதான் அடைக்கலமா? ஆமா சார். அந்த 2 லவர்ஸ்க்கு மட்டும் அடைக்கலமா, இல்ல தப்பு பண்ற எல்லா லவர்ஸ்க்குமா? இல்ல சார். ஏய், இப்பதானடா ஆமா என்ன, அதுக்காட்ட இல்லன்ற. முதல்ல சொன்னது ஆமா சார், இப்ப சொன்னது இல்ல சார். டேய், ஏன்டா மாத்தி மாத்தி பேசுற? நான் எங்க சார் மாத்தி மாத்தி பேசுறேன், நீங்க தான் சார் மாத்தி மாத்தி கேக்குறீங்க. டேய், உங்க அடைக்கலம் குரூப் ஆஃப் கம்பெனில எத்தனை உறுப்பினர் இருக்காங்க? அது குரூப் ஆஃப் கம்பெனி இல்ல சார், முறுக்கு கம்பெனி. முறுக்கு கம்பெனி போட்டா வெயிட் இருக்காதுன்னு குரூப் ஆஃப் கம்பெனின்னு போடு, வெயிட்டா இருக்கும்னு பிரிண்டிக்கார போட்டு விட்டேன் சார். போய் சொல்றான் சார். இவன் தான் சார் அடைக்கலம் குரூப் ஆஃப் கம்பெனிக்கு எம்டி. எம்டி இல்ல சார், வெரி எம்டி சார். ஏய், அப்ப ஸ்டார்டிங்ல இருந்து ஃப்ராட் பண்றதா? குரூப்பா சேர்ந்து ஜாலியா இருக்கிறது, அப்புறம் மொத்தமா சேர்ந்து கெஞ்சா வச்சுட்டு பீச்சுக்கு போறது, அங்க வர லவர்ஸ்ல பையனை மட்டும் மண்டையை வச்சுட்டு பொண்ணை கதற கதற கற்பழிக்கிறது, அவளை ஒத்துக்க வச்சு கேப்ரேல ஆட விடுறது, அதுக்கு மேல மும்பைல போய் விக்கிறது, அதுக்கும் ஒத்துக்கலனா ப்ளூ ஃபிலிம் எடுக்கிறது, அதுல RR, FIT, DTS, கிராபிக்ஸ்னு எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்து ஒரு 900 CD போட்டு அங்கங்க விக்கிறது, அதுக்கப்புறம் யூடியூப்ல வர போடுறது. நீங்க சொல்ற பார்த்தா கூட இருந்து வேலை பார்த்து பர்ஃபெக்ட்டா செஞ்சது மாதிரியே சொல்றீங்க. பின்ன என்ன சார், நீங்க போலீஸ் ரைட்டர் மாதிரியா பேசுறீங்க, ஏதோ சினிமா ரைட்டர் மாதிரி பேசுறீங்களே சார். அப்புறம் என்ன சார், ஒரு விவரம் தெரியாத என்ன எப்படி கட்டி தலைகீழ தொங்க விட்டுருக்கீங்களே சார். உனக்கடா ஒண்ணும் தெரியாது? தலைவரோட பொண்ணை தூக்கிட்டு ஓடி வந்தானே, அவனுக்கு எங்கடா அடைக்கலம் கொடுத்த? கூட்டிக்கிட்டு ஓடியான்ட்டானா? கூட வந்துச்சுன்னு தானே சொன்னேன். உன்னை இப்படி எல்லாம் கேட்டா சொல்ல மாட்டேன். யோ வெங்கடேஷே சார், சொல்லுங்க சார். இவனுக்கு இந்த ட்ரீட்மெண்ட்லாம் பத்தாது, இதுக்கு மேலயுமா? போய் இதுல கல்லுப்பு தடவி நல்ல பெப்பர் மசாலா போட்டு இதமா எண்ணெய் தடவி லைட்டா அடுப்புல சூடு பண்ணி எடுத்து வந்து சொருவியா? நீங்க பேசுற பார்த்தா தந்தூரி சிக்கன் போடுற மாஸ்டர் மாதிரியே பேசுறீங்களே சார். ராஜசேகர் சார், சேதுபதியோட கைத்தடி லைன்ல இருக்கான், செல்லத்துறை பேச சொல்லு. ஓகே சார். யோ செல்லத்துறை, மினிஸ்டர் வீட்டில் இருந்து. சொல்லுங்கய்யா. என்னையா சிக்கிட்டானா? சிக்கிட்டாயா, பொழந்து கட்டிட்டு இருக்கோம். ஐயா என்ன சிக்கிட்டானா? சரி சரி, நீங்க கட்டினது போதும், பார்சல் கட்டி கொடுத்து அனுப்புங்க, நாங்க பாத்துக்கிறோம். சரிங்க ஐயா. பகுதியா, தொகுதியா, வட்டமா, மாவட்டமா, எம்எல்ஏவா, எம்பியா, இல்ல ஸ்டேட்டா? உனக்கு அவ்வளவு பவர் இருக்கா? ஆள் அரசியல்வாதியே அடைக்கல முறுக்குக்கு அடிக்ட். எப்படின்னு கேக்குறீங்களா? 6 மணிக்கு மேல அடைக்கல முறுக்கு இல்லாம யாரும் சரக்கே அடிக்க மாட்டாங்க. அந்த இம்ப்ளீன்ஸ்ல தானே என்னை விட சொல்லி இத்தனை போனு. யோ, இவனை அவுத்து அள்ளி கட்டி கொடுங்க. அந்த பயம் இருக்கட்டும். என்ன நடக்குது? அதுவா, இந்த நல்லெண்ணெய் இருக்கே, நல்லெண்ணெய் இத நடு முதுகுல தேய்ச்சி நங்கு நங்குன்னு அடிச்சா உள்ள ரண வேதனை இருக்கும், வெளியில ஒரு சுட்டு ரத்தம் வரும். ஆமா, அப்புறம் இன்னொரு விசேஷம், இந்த கடல் இருக்கே, கடல் இந்த கால் முட்டிக்கு கீழே தேய்ச்சி அடி அடின்னு அடிச்சா வெளியில காலு ஃப்ரெஷ்ஷா இருக்கும், ஆனா நடக்க முடியாது. இன்னொரு விசேஷம், இந்த தேங்காய் எண்ணெய் எடுத்து தலையில தலைன்னு தேய்ச்சி லத்தி எடுத்து புடனில அடி அடின்னு அடிச்சா, புடனிலையாடா லத்தி என்ன லத்தி அருவாளை வச்சு வெட்டினா கூட ஒட்டிக்கும்னே. அப்புறம் விளக்கெண்ணெய் ஒரு விசேஷம். விளக்கெண்ணெயில என்னடா விசேஷம்? அட ஆமாண்ணே, இந்த விளக்கெண்ணெய் இருக்க, விளக்கெண்ணெய் இந்த விளக்கெண்ணெய விழா எலும்புல தேய்ச்சி விடிய விடிய அடிச்சா கூட
வெளில சின்ன வீக்கா இருக்குமே தவிர உள்ளுக்குள்ள எலும்பு முறிஞ்சது தெரியாது. பாப்படாய் பாப்படாய். ஏன்னா ஆமா அண்ணனுக்கு எந்த ஊரு? நம்ம ஊருக்காரா? அவர்கிட்ட இருந்து காப்பாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு. ஆனா ஒண்ணு, ஐயாவுக்கு போய் சொன்னா பிடிக்காது. உண்மையே சொன்னீங்கன்னா விட்டுருவார். அதனால நான் ஆமான்னு சொன்னா ஆமான்னு சொல்லணும், இல்லன்னு சொன்னா இல்லன்னு சொல்லணும். சரி ஓகேவா? ஓகேடா. நான் யார் தெரியுமா? தெரியுமியா? வந்தது ஏன் பொண்ணுன்னு தெரியுமா? தெரியுமியா? அப்படின்னா அவங்க 2 பேரும் இப்ப எங்க இருக்காங்கன்னு உனக்கு நல்லா தெரியும். ஏதாச்சும் ஒரு பக்கம் தலையாட்டி தொழடா. தெரியுமா? தெரியுமியா? எப்படி? இது என்னன்னு தெரியுமா? போய் ஒரு டம்மி பீஸா கூட்டிட்டு வந்திருக்கீங்க. ஆஹா, போலீஸ் சிஎம் வீட்டுக்கு செக்யூரிட்டி மாதிரில இங்க இருக்கிறாங்க. நம்மள நல்லா வம்பள மாட்டி விட்டு போயிட்டேன். இனிமேல நான் நிம்மதியா பொழப்பே பார்க்க முடியாத இருக்கு. வானே, இப்பதான் வாரியா? ரொம்ப பசியா இருந்துச்சுண்ணே, சாப்பிடறதுக்கு ஒண்ணுமே இல்ல. அதான் முறுக்கு மாவுல தோசை விட்டு சாப்பிடுறோம்னு. கொஞ்சம் முன்னாடியே வந்திருந்தா உனக்கு ஒரு தோசை கிடைச்சிருக்கும்ல. கொடுத்தாங்கடா, நீங்க பண்ணதுக்கு நிறைய கொடுத்தாங்க. 1 வருஷத்துக்கு தாங்க. என்னண்ணே கதவை திறந்து போட்டு போயிட்டீங்க? நான் எங்கடா திறந்து போட்டேன்? போய் நின்று அப்படியே நீ தூக்கிட்டு போயிட்டாங்களே. நான் தான் அப்பயே சொன்னேன் இல்லண்ணே, இந்த ஊர்ல இருக்காதீங்க, கிளம்புறீங்கன்னு. அது சரி, நீங்க மறுபடிக்கு 2 பேரும் இங்க எதுக்குடா வந்தீங்க? எங்க போனாலும் ரவுண்ட் அப் பண்றாங்கண்ணே. காவாக்காரர் இருக்க இடத்துல கலவணை பயலுக்கு சேஃப்டின்னு தெரியாதானே? போலீஸ்காரனை வெளியில வச்சுக்கிட்டு நீங்க 2 பேரும் உள்ள கூத்தா அடிக்கிறிய. என்னன்னா சொல்ற? போலீஸா? உன் தாய் மாமனா வெளியில நிக்கிறேன். அண்ணா, எங்க அப்பா எங்க 2 பேரையும் கொல்றதுக்காக துரத்திட்டு இருக்காருண்ணா. நீங்க தான் எப்படியாவது ஹெல்ப் பண்ணுண்ணா. அடைக்கலம்னு பேரை வச்சுட்டேன். பத்து பேர் படுகொலை, அமரா என்ற கொலைகாரன் தலைமறைவு. அட பாவி, கொலைகாரனை வேற மாறி போயிட்டியாடா. அண்ணே, என்னண்ணே இப்படி கெட்டப்லாம் மாத்திட்டீங்க? டேய் உள்ள வாடா. ஏண்டா, உன்னை ஏற்காட்டுக்கு தாண்டா ஏத்தி விட்டு, அதை விட்டு 10 பேர்த்த கொலை பண்ணிட்டு வந்து நிக்கிற. ஏமா, உனக்காச்சும் அறிவு வேணாமா? நாளைக்கு இவனை தூக்குல போட்டா நீயா வந்து காப்பாத்துவ? ஒழுங்கா வேலையை பார்த்துக்கிட்டு இருந்த. இப்ப பாரு, கொலைகாரப்பட்டத்தோட உன் கூட சுத்திக்கிட்டு இருக்க. உனக்காத்தானே இவ்வளவு செஞ்ச. உங்க அப்பா சொல்லி இவனை காப்பாத்த முடியுமா? வேலை முடிஞ்சது கழட்டி விட்டு போயிருவிய. அவனை விட்டு உன் வேலையை பார்த்துக்கிட்டு போ. நிறுத்தியா? உன் வீட்டுல ஒரு சோறு சாப்பிட்டங்கிறதுக்காக நீ என்ன வேணா பேசலாமா? அவங்கள நான் நம்புறேன். அவங்களுக்காக நான் என்ன வேணா செய்வேன். நீங்க வாங்க போலாம்.